நமஸ்காரம். ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் 8/3/2025 குரோதி மாசி 24 தசமி பிற்பகல் 12:33 முதல் நாளைக்கு 11 வரைக்கும். மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11, மாலை 9:30 to 10:30. ராகு காலம் 9 to 10:30, யமகண்டம் 1:03, குளிகை 6 AM to 7:30 AM. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். லாஸ்ட்ல கொஞ்சம். சூரிய உதயம் 6:26. ஃபாலோவர்ஸ் ப்ளீஸ் வாட்ச். இன்னைக்கு காலையில் 3:38 வரைக்கும் மிருகஷி நட்சத்திரம், பிறகு திருவாதிரை ஐயாவோட நட்சத்திரம், எம்பெருமான் சிவபெருமானோட நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் தான் திரு வரும். திரு ஓணம், திருவாதிரை, ஆதிரை, திரு ஆதிரை. சிவனோட நட்சத்திரம் பவர்ஃபுல் நட்சத்திரம், அதாவது விஷ்ணுவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் ஒரு சிறப்பாக இருப்பாங்க, தெரியணும். இங்கே சிறப்புனா உடனே இவனுங்க கோடீஸ்வரன் ஆயிட்டானா, மந்திரி ஆயிட்டானா, பெரிய ஆள் ஆயிட்டானான்னு கேட்குறாங்க. அவனோட இருந்து சிறப்பாக ஒரு வாழ்க்கையை அவன் அமைச்சின்னு அவன் பொண்டாட்டி பிள்ளைய அழகாக ஒழுக்கமாக காப்பாற்றினாவே அது ஒரு நல்ல வாழ்க்கை தானே. நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. கோடி கோடியாக சம்பாதிச்சியா, உன்னை தேடி 10 பேர் வந்தாங்களா, நீ பஞ்சாயத்து பண்ணியா, இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு காரணம் இந்த சினிமா தான் நினைக்கிறேன். சினிமாவில் அந்த மாதிரி இருக்கிறவனே நல்லவனாக காட்டுறாங்க. ஒருத்தன் பிறந்து எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக வாழ்ந்துனுக்கிறான் பூமியில். ஒரு கடன் வாங்காமல், ஒரு அளவாக அழகாக படித்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா ஒரு வாழ்க்கை ஒழுக்கமாக கடைசியில் ஒரு 60-70 வயசில் அவன் இருந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஒரு இலை பழுத்து காய்ந்து காற்றுல அப்படியே வந்து உதிர்ந்து கீழே விழுந்ததை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி போகிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அவெல்லாம் திருவாதிரையும் திருவோணம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா விசாகம், அனுஷம். விருச்சத்துக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டாரு. இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 வீலர் ஓட்டுறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன். வண்டி ஓட்டும்போது ஃபோன் எடுத்து பேசுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இந்த வண்டி விஷயம் சொல்லணும்னா, இந்த டிவியில் நம்ம பார்க்கணும். இந்த ஆக்சிடெண்ட் ஆகுறது இந்த கேமராவில் காட்டுறோம். யாரோ அங்கேருந்து செய்கிற மாதிரியே தெரியுது. பார்த்தீங்கல்ல, யதார்த்தமாக நடக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. யாரோ அங்கே ஒரு தீய சக்தி அதை கமிட் பண்ணுது. நீ அன்னைக்கு நம்ம ஃபோனை கை வச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்து கொடுத்தா மாதிரி ஆகிடும். ஸோ ஃபோன்லாம் பேசாமல் கரெக்டாக போயிடுங்க. சந்திராசிரமம் உள்ளவங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி அமைதி நிறைந்த ஒரு நாள். ரிஷபராசிக்கு எதிர்ப்பு இருக்கு, எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எதிர்ப்பு வந்தால் அப்படியே பம்பி வெளில வந்துடுங்க. மிதுன ராசிக்கு வரவு, காசு மட்டும் இல்லை, நல்ல செய்திகள், எல்லா பொருள் வரவு எல்லாரும். கடகம் துன்பம் நிறைந்த நாள். அடுத்தவங்க செய்ய தேவையில்ல. துன்பம்னா என்ன, அவன் செய்யறது நமக்கு பிடிக்கல, அது துன்பமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நமக்கு தெரியல. எனவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடகம். சிம்மம் புகழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். புகழ்ச்சி நிறைந்த ஒரு நாள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். முகஸ்துதியில் மாட்டிக்காதீங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நாள். அவங்க ஒர்க்கில் அவங்க ஸ்மார்ட்டாக செய்வாங்க. துலாம் ராசி நேயர்களும் உதவி பெறக்கூடிய ஒரு நாள், நீங்களும் உதவி செய்யணும். விருச்சிக ராசி நேயர்களே மறைதி இருக்கும். இன்னைக்கு அலாரம் செட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. தனுசு ராசிகளுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நாள், அவங்க ஒர்க்கு இன்னைக்கு நல்லா அமையும். மகர ராசி நேயர்களுக்கு ஆக்கம் நிறைந்த ஒரு நாள், முடிச்சிடலான்னு தைரியமாக போய் முடிப்பாங்க. கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் போட்டி எல்லாம் இருக்குது, பொறாமை. இதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. செகண்ட் ஒப்பீனியன் எடுத்து ஃபஸ்ட்டு வர்றதை பேசாதீங்க, வெயிட் பண்ணுங்க, அடுத்து ஒரு ஒப்பீனியன் வரும், பேசுங்க. மீனராசி நேயர்கள் அசதி கடுமையாக, அது வேணும். கீழே ஒரு 10 பேர் நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, நம்ம வேலை செய்யணும். அசதி அதில் வரணும். தூங்கி பாருங்கள் எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக்கிறேன்.
கரணம் பார்த்தீங்கன்னா பாலவம் அதிகாலை வரைக்கும் நேற்றே போட்டிருப்பீங்க. கௌலபமும் தைத்துவம் 2 பேரும் போடுங்க. கௌலவம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தோடு முடியுது. கௌலபம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12ஓட. மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம் கரைச்சி. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் அல்ல வேற வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.